பல பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணிய மாட்ட விடாம தப்பிக்கிறதுக்காகவேங்கிற நிலைமையில, இப்போ பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் எபிசோட் 1 மணி நேரம் எபிசோட்ல பாதி எபிசோட இந்த ஈவெண்ட்ஸ வச்சே நடத்தி முடிச்சிடுறாங்க. ஸோ, அதில எதிர்பார்த்த மாரியே தனிப்பட்ட முறையில வச்ச ஈவெண்ட் எல்லாம் முத்துவும், மீனாவும் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த நெத்தியில ஒரு பிஸ்கட்ட வச்சு அப்படியே கை வைக்காம அந்த வாய்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முத்து ஜெயிச்சிடுறாரு. அந்த குடத்தை தூக்கிட்டு நடக்கிறதுல மீனா ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் ஜோடியாக காம்படிஷன் வைக்கும்பொழுது தான் கொஞ்சம் லைட்டாக சறுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா 3 ஜோடிக்குமே மாற்றி மாற்றி சண்டை இருக்கிறதுனால கண்ணை கட்டி அந்த உரியடிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தவறுகள் செஞ்சிடறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் 2 பேரும் மனைவியை கணவர் தூக்கி நிற்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 3 ஜோடியுமே சமரசமாயிடுறாங்க. அதை பார்த்து பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. மீனா முத்து சிரிக்க வைக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணியே சரி விடுங்க விடுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஒன்று ஒன்றா நடந்துருது. இப்போ இவங்கெல்லாம் சரியானதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜெயிச்சவங்களுக்குலாம் பரிசெல்லாம் கொடுக்க, இந்த 3 ஜோடியுமே கடைசி காம்படிஷனில் ஜெயிச்சு பரிசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாட்டி ஒரு தொட்டியில் வீட்டுக்கு கொண்டுறாங்க. இவங்களோட குடும்ப தொட்டில் அப்படின்ட்டு இந்த தொட்டிலில் இன்னும் அடுத்த பொங்கலுக்கு நான் வரதுக்குள்ளே ஒரு குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பொங்கலுக்குள்ளே ஒரு குழந்தையா அப்படின்னு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பொழுதே நான் எப்போ ஓகேங்கிறேன், ஆனால் இவன் தான் வேணாங்கிறான் அப்படின்னு இப்போ ஸ்ருதி சொன்னோன்னே எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தா அவங்க சரகசி, அதாவது வாடகை தாய்முறையில் தான் குழந்தை பெற்றுப்பேன், எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றா தான் பெண் தாயாவா அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெண்ணாக பிறக்கும் போதே பெண்ணாயாச்சு. அதுக்கப்புறமா தாயாகிறது இல்லை தாயான பின்பு தான் பெண்மணி அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொருத்தவங்களுடைய வெறுப்புகளை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய பயாலஜிக்கலாக முடிகிற விஷயங்களை பொறுத்தது, பல ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் இப்போ இவங்க குடும்பத்தை எல்லாருமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ருதியை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ராக் தனியாக ஓட போகுது. இந்த ட்ராக்குக்கு நடுவில் இப்போ கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க இந்த பக்கம் மனோஜும் ரோகிணியும். இப்போ மனோஜ் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு கிளம்பி கோயிலுக்கு போய் இறங்கினோடனே என்னம்மா அர்ச்சனை தட்டு வேணுமா அப்படின்னு பாசமாக போயிட்டு கேட்கலான்னு போயிட்டு இந்த சந்திரா போய் நிற்கிறாங்க, மீனாவோட அம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு விஷயமா வந்தோம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ரோகிணி பதில் சொல்லும் போதே பல்லாரும் ஒன்று விட்டுருக்கணும். ஆனால் இவங்க அமைதியாக வந்துடுறாங்க. உள்ளார போயிட்டு அந்த இதெல்லாம் வீடியோவெல்லாம் ஆதாரங்கள்லாம் வாங்கிடுறாங்க, அந்த இவரை பிடிக்கிறதுக்கு, கதிரை பிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த வீடியோ இவருக்கு தரமாட்டேங்கிறாங்க. உடனே இதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டு விடுறேன்னா அவனும் பார்த்து சுதாரிச்சிட மாட்டானா, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, படிச்சியால் டிகிரி எல்லாம் இப்போ வாங்கினியா காசு கொடுத்து அப்படின்னு போலீஸ் வேறு கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவில் மீனாவும் சூப்பராக அந்த பூ ஆர்டரை செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்கி எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வாங்கிடுறாங்க. அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண ரவுடிகள்லாம் அடித்து இவங்களே ஓட விட்டாங்க. அந்த இன்னொரு லேடிக்கு சிந்தாமணிக்கு ஒரு ஆப்பு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவில் இப்போ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே கீழே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் நிறைய ஆஃபரில் இருக்குது, அது எது பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படியே இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.